இன்றைய தியான வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் தியான வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உதார குணம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்கிற குணம் உள்ளவர்கள், தயால குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குணம் உடைய ஆத்துமா என்ன பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே 11வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு. பாருங்க, அழகா சொல்லிச்சு வேதம். வாரி இறைத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்து கொடுத்து அதனால விருத்தி அடைந்தவங்களும் உண்டு, யாருக்குமே கொடுக்காம 10 காசு கூட கொடுக்காம அப்படியே உதவி கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யாம அப்படியே கஞ்சதானம் பண்ணி வைக்கிறவங்க வறுமை அடைவாரம் உண்டுன்னு சொல்லிட்டு வேதம் அழகா சொல்லியிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் பாருங்க தயாளர், தன்னுடைய ஜீவனே கொடுத்தார், அவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நாமும் கூட என்னுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நானும் ரட்சிக்கப்படறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப கஜதனமா தான் இருந்தேன். ஆனா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்ட பிறகு பாருங்க, அந்த சுபாவத்தை, அந்த குணாதிசயத்தை தேவன் மாற்றி கொடுக்கக்கூடியவளாய் தேவன் என்னை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்ம அதிகமா விசிறித்தனம் பண்ணி சேர்த்து வச்சு ஒன்னும் எடுத்துன்னு போக போறதே இல்லை. நம்மளால முடிந்த உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்றால் கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Download Moj.